ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரிக்ஸ் ஃபார் யூ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி கேட்டுக்கிட்டே இருந்த வீடியோ தான். ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறேன். இதை வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி எடிட் பண்ணது தான். என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிங்கிளாக இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிரேக்கப் கூட ஆயிருக்கலாம், இல்லை கமிட்டடாக கூட இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஈஸியாக கமிட்டட் ஆக முடியும். ஸோ சிங்கிளாக இருக்கேன், எனக்கு வந்து பேசவே தெரியாது, நான் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படி சொல்கிற எல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்களாக இருக்கட்டும், உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஆப்பாக இந்த ஆப் இருக்க போது. இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கனாலே அதுலேயே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வேறு எந்த வெப்சைட்லேயும் போய் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. சிம்பிள் கிளிக்கில் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படின்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ சர்ச் பட்டன் போய்க்கோங்க, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நான் அப்படியே டைப் பண்ணுறதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. எம்ஐ சாட் அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆப் வரும். எம்ஐ சாட்னே நேம்லேயே வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் ஓப்பன் காமிக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணல அப்படின்னா காட்டாது. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சிம்பிளாக அந்த ஆப்பை. ஸோ இப்போ நான் எப்படிங்கிறத காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரிவ்யூலாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவ்யூ பார்த்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணேன். சரி, யூஸ் பண்ணது எல்லாமே நான் இது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. உள்ள சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். நீங்கள் அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் லெட்டர்லாம் இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இதெல்லாம் வேணும்னு கேட்கும். ஜெண்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ இதில் நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களோட அபவுட்டு எல்லாமே நீங்கள் கேட்கும். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் எது வேணால் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சும்மா விளையாட்டுக்கு நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ ரீஜன் இந்தியா, ஸோ இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஆப்பை வந்து யாருமே தப்பான இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எதுக்காக பேசுகிறோமோ, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க தெளிவாக யோசிச்சு வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தப்பான எந்த விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே அபவுட்டில் என்னடா, சரி ஓகே ஃபில் பண்ணுறது அப்படின்னே போடுவோம். ஐம் சிங்கிள்னே போடுவோம். ஏன்னா எல்லாருமே காமனாக சொல்கிற ஒரு பொய்னா சிங்கிள் தான். ஸோ கமிட்டடாக இருக்கிறப்ப 2 3 பொண்ணுங்க கூடலாம் கமிட்டடாக இருப்பாங்க. கேட்டால் சிங்கிள்னே சொல்லுவாங்க. இதில் உங்கள் கேங்கில் அப்படி எவனாவது ஒரு ஃப்ரெண்டு இருப்பானே கண்டிப்பாக. ஸோ என்னோடதுலேயும் இருக்கானுங்க, பார்க்கலாம். நம்மளும் வருண்டா நமக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே நம்பிக்கையில் போகுது. ஸோ அப்படி கொடுத்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பீப்புள் நியர்பை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே காமிக்கும். ஸோ அதாவது உங்கள் நியர்பை ஏரியாஸில் உங்கள் ஒரு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தள்ளி இப்படிங்கிறதெல்லாம் டிஸ்டன்ஸ்லாம் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, பொண்ணு பையன் ஸோ ரெண்டுமே கலந்து தான் காட்டும். ஸோ இதில் நீங்கள் வந்து இல்லை எனக்கு பொண்ணுங்க மட்டும்தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இதுக்கு நீங்கள் பெருசாலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மேலே தள்ளிக்கோங்க. ஸோ மேலே 3 டாட் பட்டன் இருக்குங்களா, ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அதில் ஒரு 4 ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை வச்சு எப்படின்னு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபீமேல்ஸ் ஒன்லி மேல்ஸ் ஒன்லின்னு காட்டுதான். நான் ஃபீமேல்ஸ் ஒன்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இப்போ தாரா, நிஷாலி, அனு, இனியால், ஸோ தமிழ்லேருந்து எல்லா பொண்ணுங்களுமே வருவாங்க. ஹிந்திக்காரங்க கூட அதிகமாக இருக்காங்க. ஹிந்திக்காரங்க அதுக்கு மேலே இருக்கானுங்க. ஸோ வடக்கன் பாய்ஸ்லாம் ஃபுல்லாக இதே தான் தொழிலாக வச்சுருப்பாங்க போல். இங்கேயே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆன்லைன் ஆப்ஸ்லேயே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் அனுப்புகிறேன். ஸோ இந்த பொண்ணை செலக்ட் பண்ணி சும்மா இந்த மாதிரிலாம் அனுப்புகிறேன். இதெல்லாம் நீங்கள் எப்படி பேசுகிறங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹாய் சாப்பிட்டியா, இதை தவிர ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசினா தான் பொண்ணுங்க எப்போவுமே கரெக்ட் பண்ண முடியும் ப்ரோ. அதை புரிஞ்சுக்கோங்க. தமிழ் பசங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் பசங்க கில்லி தான். ஸோ இதே மாதிரி ஒரு 2 3 பொண்ணுங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிடுங்க. ஸோ அவங்ககிட்ட எதுவும் மெசேஜ் வருதோ வரலையோ, ஸோ நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிடணும். ஸோ வாய்ஸ் சிண்ட்ரெல்லா அப்படின்னு டைப் பண்ணுறேன். யாரும் தப்பாக நினைத்துக்க வேண்டாம். இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பெண்களுக்காக சொல்லப்படுற ஓரிரு வார்த்தைகள் தான். ஸோ இந்த பொண்ணு தர்ஷினி, சரி ஓகே பண்ணி விடுவோம் அப்படின்னா. சரி சும்மா ரிப்ளை வருதான்னு நம்ம இப்போ ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி தான் காட்டுறேன். ஸோ இது எந்த காஜுனாலேயோ இல்லை இந்த நாளையோலாம் யூஸ் பண்ணி காட்டல. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோஸ் நிறைய பேர் மோஸ்ட்லி கேட்டிருந்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாம். ஸோ அந்த வீடியோ கீழே வந்து அதிகப்படியான கமெண்ட்ஸ் வேறு ஆப் சொல்லுங்கள். இந்த ஆப்பில் வந்து நிறைய பேர் சாட்டிஸ்ஃபையாக ஆயிருக்காங்க. ஸோ நான் சொன்ன ஆப்பில். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அவ்வளோக்கா யாருமே ரிப்ளை பண்ணவே கிடையாது. ஸோ இதுக்கு வாய்ஸ் ஓவர் கரெக்டாக கொடுக்குற டைமில், அதாவது ஒரு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு 4 to 5 days அது கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம ரிப்ளை. ஒரு 2 3 பொண்ணுங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிப்ளைலாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ஆப் தான். நான் வந்து ஒரு 2 பொண்ணுங்க கிட்ட நம்பரே வாங்கிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது போல் நிறைய ஆப்ஸும் இருக்குது. வேணுமா என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு
ஒரு 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 தரமான ஆப் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக நிறையா பேர்த்துக்கிட்ட பேசலாம், சேட்ஸ் பண்ணலாம். எந்த ஒரு காயின்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அதை ரிலீஸ் பண்ணணுன்னா இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்ஸாவது வருதான்னு பார்க்குறேன் அட்லீஸ்ட். ஸோ உங்களால் முடிஞ்சதை எனக்கு கொடுக்கலாமே. ஒரு லைக் தானே, ஒரு சப்ஸ்கிரைப் தானே, மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, காட்டுறேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஒன்று காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் ரெக்கமெண்ட் ஆகும். சரி, ஆட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று மெசேஜ் ட்ரீ, அதுக்கப்புறம் பீப்புள் நியர்பை. இதை ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இதை விட்டுருவோம். ஸோ இதில் அதே தான் காட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஒன்று வரப்போகுது. அதுதான் எனக்கு இந்த ஆப்லேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்சதே அது ஒன்று தான். ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க ஏதோ கிளிக் ஆகுது. பீப்புள் யூ மைட் நோ, அதே தான் காட்டுது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இருங்க இப்போ பாருங்கள், மெசேஜ் ட்ரீ இதை வந்து கிளிக் பண்ணிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஹாய் எனிஒன் தேர் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இல்லை ஏதாவது கேர்ள்ஸ் இருக்கீங்களான்னு கூட கேட்கலாம், தப்பு இல்லை, எதுவுமே தப்பு இல்லை. எப்படி யூஸ் பண்ணுறோம் என்ன கேட்குறோங்கிறது தான் மேட்ரு. ஸோ இப்போ நான் வந்து அந்த பேப்பரை எழுதி போட்டாச்சு. இது ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிக்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா யாராவது எழுதி போட்டிருப்பாங்களே இதே மாதிரி, அவங்களோட பிரித்து படிக்கலாம். யாரா அவன், தப்பா? சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் சென்சாரில் கட் பண்ணிடுறேன், விடுங்க. மறுபடியும் அடுத்த பிக் கொடுக்குறேன். எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன்ல, ஒரு ரெண்டு பொண்ணுங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, அதில் ஒரு 2 பொண்ணுங்கக்கிட்ட இப்படி தான் எடுத்தேன். ஸோ ஓகே, நான் வந்து ப்ரொஃபைல் வந்து நல்லா செட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ரிப்ளைஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ப்ரொஃபைல் பார்த்து மோஸ்ட்லி நல்ல ப்ரொஃபைலாக பார்த்து செட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பேப்பரை பிக் பண்ணியும் படிச்சுக்க முடியும், உங்கள் பேப்பரையும் அதில் வைக்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்து இப்போ இதில் மட்டும் எனிஒன் தேர்னு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் இதிலலாம் நீங்கள் ரிப்ளை பண்ணது காட்டுதா. இப்போ நீங்கள் வந்து அந்த பேப்பரை வச்சுட்டிங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறையா பேர் உங்கள் பேப்பரை பிரித்து படிப்பாங்கள்ல, அவங்களாம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், காட்டுறேன். நான் இப்போ பார்த்தீங்களா ஹாய் எனிஒன் தேர் அப்படின்னு டைப் பண்ணி அந்த மெசேஜ் ட்ரீயில் போட்டேன். ஸோ ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறையாவே வரும், இந்த மாதிரி லைனாகவே வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இந்த ஆப்லேருந்து நிறையா மெசேஜஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம ஹிந்திக்காரிங்க மட்டுமே இல்லாமல் பெங்களூர்லேருந்தாலும் நிறைய பொண்ணுங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பர்சனலாக இந்த ஆப் யூஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாகவும் இருந்துச்சு. என்னடா தப்பாக யோசுகிறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. ஒரு நார்மல் யூசேஜுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் பிடிக்க, அந்த மாதிரி ஒரு யாராவது இல்லாமல் தனியாக இருப்பாங்களா பசங்கள்லாம். ஸோ இப்போ தான் பிரேக்கப்லாம் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியே வரக்கு, ஏன்னா பேசலாம், ஒரு சேட் பண்ணலாம். ஸோ ஒரு டெம்பரவரி ஹீலரோ இல்லை பர்மனெண்ட் ஹீலரோ இதில் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அவங்க தான் நம்மளோட தூணே, நம்ம சேனலோட தூணே அவங்க தான். சரி, ஓகே, இந்த மாதிரி எல்லாத்துமே ரிப்ளை வந்துட்டுருக்கு. சரி, ஓகே, நம்ம எப்போவுமே பண்ணுற மெசேஜ் தான், கேல் ஆர் பாய் அப்படின்னு அதை டைப் பண்ணி விட்ருவோம். அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த கண்டென்ட்டுமே மாட்டாது. ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 days கழித்து தான் செம்மையான கண்டென்ட்ஸ் எல்லாம் மாட்டுச்சு. ஸோ என்ன பண்ண சொல்கிறீங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நல்லதெல்லாம் பொண்ணுங்களாம் ரிப்ளை பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பிடிச்சி, ஸோ அப்படி பயங்கரமாக போச்சு. சரி, அதை விடுங்க, இப்படியே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஏதாவது பொண்ணுங்க பேசுச்சுன்னா நீங்கள் உங்களோட பர்சனல் இதுதான், நீ இந்த பொண்ணுக்கு பண்ணுவேன், இல்லை இந்த பொண்ணு பண்ண மாட்டேன், இந்த பொண்ணு நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது விட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம், அதுக்கு நான் தலையிட மாட்டேன். யூ மேல் ஆர் ஃபீமேல், யாரை பற்றி என்னடா கேட்குற விட்றா பாய்ங்க. நான் என்ன தனுஷ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், மேல். சரி விடுங்க, எப்படியோ டைப் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மெசேஜஸ் வந்துகிட்டே இருந்துச்சுன்னு. இதில் எதுவும் அவ்வளோக்கா பொண்ணுங்க வரல, அதான் சொன்னனே, வீடியோ எடிட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் வருது பொண்ணுங்கிட்டேருந்து மெசேஜ். மேலே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மெசேஜ் ட்ரீலேருந்து நிறையா மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒருத்தன் பைக்கை பற்றியெல்லாம் கேட்டிருப்பான் ப்ரோ, அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்லேயும் வந்து ஒரு பைக் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது, MT-15 மேலே. ஸோ பயங்கரமாக பார்க்குறானுங்க. ஸோ MT-15 பைக் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓ சூப்பர் ப்ரோ, இது உங்கள் பைக் MT-15 ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எஸ் ப்ரோ அப்படிங்கிற டைப் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட் பிடிக்கிற ஒரு நல்ல ஆப்பாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்பை பற்றி உடனே யாரெல்லாம் டவுன்லோட் பண்ண போகிறீங்க, யாரெல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏமாந்தா சொல்ல முடியாது. நிறைய பசங்க யூஸ் பண்ணாலும் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃபீட்பேக்கை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டு போங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ ஒரு சிலருக்கு லக்கால் ஒரு பொண்ணுங்க கிட்ட பேச வாய்ப்பு கிடைக்கும், ஒரு சிலருக்கு பேச வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு வந்து பர்சனலாக நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷன்லேயே டைப் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்காக வேறு ஆப் போடுறேன். அதான் 2 ஆப் தரமாக இருக்குது. ஸோ அந்த ஆப்பை போடணுன்னா மறந்துடாதீங்க. 500 லைக்ஸு, கொஞ்சம் சப்ஸ்கிரைபு, அவ்வளோதான் கேட்குறேன். ஸோ அதை மட்டும் பண்ணிடுங்க நண்பா, பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறேன் வருதா என்னங்கிறத. ஸோ மோஸ்ட்லி சிங்கிள் நண்பர்கள் எல்லாருமே பண்ணிடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். மறக்காமல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இந்த வீடியோ கீழே கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் பாய்ஸ்.